Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 4. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அந்த கேஷ் அடைச்சு வச்சிருந்தாங்களே அங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே கவலை, இப்படி ஆயிருச்சே நிலைமைன்னு. என்ன பிங்கி தான் கெஞ்சியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனை இவளோட லைஃப் பார்ட்னரா நினைச்சா. ஆனா கடைசியில அவன் அப்பா பையனா டாட்டா காட்டிட்டு போயிட்டானே. அவன் இப்படி போவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களை இப்படி கோர்த்து விடுவான்னு மத்தவங்களுமே எதிர்பார்க்கல. எல்லாருமே இப்படி அவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் போது நம்ம டேரியஸ் மட்டும் அங்க தனியா நின்று என்னமோ பண்ணிட்டு இருப்பான். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா சைலண்டா இருங்கன்னு 5 4 3 2 1 கரெக்டா அந்த பிராடெக்ஸ் ரோபோட் வந்து இவங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாருமே ஸ்பாட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வெளியில போயிடும். அதோட வேலை என்னன்னா half an hour ஒரு தடவை இவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போறது மட்டும்தான். சோ இப்போ இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு half an hour டைம் இருக்குது. அதான் டேரியஸ் செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி ரைட், தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு எல்லா இடமும் நோட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இஸ்லா நியூப்ளார் தீவை காட்டுறாங்க. அங்க கெஞ்சி, அவங்க அப்பா, நம்ம டாக்டர் சிங்காரி, அப்புறம் அந்த மொட்டை அடிச்ச இன்வெஸ்டர் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு கெஞ்சி எல்லாம் ரிட்டர்ன் வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் கேஷுவலா உள்ள போவாங்க. ஆனா அவனால வர முடியல. ஏன்னா அங்க ஏகப்பட்ட பயங்கரமான டைனோசர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குது. இந்த மேட்டர் சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன், இப்போ இந்த இடம் சேஃபான இடம்னு சொல்லி கூட்டு போவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேரா அந்த கோனோட பில்டிங்க்கு போவாங்க. அங்கதானே இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருமே மாட்டிட்டு சிக்கி சின்னாபினமாய் தப்பிச்சது. அப்ப அந்த ரூமை பார்த்த உடனே கெஞ்சிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்து ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி எல்லாம் இருந்தான்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுவான். அப்பதான் அவனுக்கே டவுட் ஆகும், நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் தானா? எல்லா டைமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நம்ம கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா இந்த டைம் நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு யோசிச்ச மூதேவி அவன் முடிவு எடுக்காம அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பான், டேடி நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தானான்னு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கான்ல. அவன் டேடியை பத்தி தெரியாதா? எல்லாத்தையும் கிரிமினலா பிளான் பண்றவனாச்சே. தம்பி நீ பண்றதான் கரெக்ட். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் தறிக்கிட்டு நீ வெளியில விட்டினா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. அவங்க நல்லதுக்கு மட்டும் தான் நம்ம இப்படி பண்றோம், அப்பதான் அவங்க சேஃபா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ பண்றதும் 100க்கு 100 கரெக்ட். உன்னால நம்ம மொத்த ஃபேமிலிக்குமே பெருமை. மெயினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவனு நல்லா ஏமாத்திட்டான். சரி ரைட், இப்போ இவங்களோட டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்க பயோசின்ல இருந்து ஆள் வர போறாங்க. அதான் டைனோசர்ஸை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அந்த விஷயத்தை பாக்குறதுக்காக. அப்படிங்கும் போது டைனோசர்ஸ் தேவை. அதனால அந்த மொட்டை மொழினா கிட்ட வாங்க நீங்க போய் டைனோசரை புடிச்சிட்டு வாங்கப்பா. உடனே அவ என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? என்னால எல்லாம் முடியாது. எவன் தேவையில்லாம போய் டைனோசர்ஸ் கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. உனக்கு வேணும்னா பண்ணு, இல்லன்னா கிளம்பி போய்கிட்டே இருப்பா. சரி ரைட்டுன்னு கெஞ்சிக்கிட்டு இந்த வேலையை சொல்லுவான். உடனே டாக்டர் சிங்காரி அடிச்சு புடிச்சு வந்து ஐயோ இவங்கிட்ட போய் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு பதறுவான். ஏன்னா அவன் சின்ன பையன், வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது, அவன் பண்ணுவான்பா. அவனுமே சொல்லுவான், டேடி நான் டைனோசர்ஸ் கிட்ட ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன், என்னால முடியலன்னு. ஆனா நீ தானே ஓடி ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்க, சோ உனக்கு தான் அதுகளை பத்தி நல்லா தெரியும், நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு கதவுக்கு அந்த பக்கம் டொக்கு டொக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு. உடனே கெஞ்சி டைனோசர்ஸ் வந்துருச்சுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். இன்னைக்கு அதை பொலந்துன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து ஓங்கி அட்டிக்க போவான். ஆனா வந்து பார்த்தா இந்த டெரர் பீஸ் ஹாக்ஸ். அவன் எதுக்கு இங்க வந்தான்னா டைனோசர் ஏதோ வந்துருச்சோன்னு பார்க்க வந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் கோனுக்கு கீழே வேலை பார்க்கறவன். அதை பார்த்துட்டு கெஞ்சி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவனும் இவன் ஆளுகளும் தான் இதுக்கு முன்னாடி கெஞ்சியை கொல்ல ட்ரை பண்ணானுங்க. அட டேடி அவனு கூட சகவாசம் வச்சிருக்கான்னு கேட்டா அவன் கண்டுக்காம அவனுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுவான். ஏன்னா டைனோசர் பிடிக்கணும்ல. ஆளு இல்ல என்ன கெஞ்சியை கூப்பிட்டான். இப்ப அந்த ஆளுங்க வட்டான் இல்ல, இனி எதுக்கு அவன்? அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க டோரை திறக்கிறதுக்கு முக்குன்னு முக்கி பார்ப்பாங்க. ஒரு மில்லிமீட்டர் கூட ஓபன் பண்ண முடியல. அதே நேரம் சரி மேலே ஏறி போய் ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்த்தா மேலே ஏற முடியல. கண்ணா பின்னான்னு விழுந்து கண்டமாயிட்டு இருப்பாங்க. டேரியஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாச்சும் தப்பிக்கணுமேன்னு அங்க இருக்க பெரி பழத்தை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பானா. அப்பதான் கீழே ஒரு ரூட் போறதை நோட் பண்ணுவான். உடனே அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் பிங்கி வந்து கெஞ்சியை பத்தி அப்படியே நைஸா அவன்கிட்ட பேச்சு கொடுப்பான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. வாவ் நமக்கு போறதுக்கு வழி கிடைச்சிருச்சுன்னு அந்த ஷீல்டை ஓபன் பண்ணுவான். கீழ இருந்து அப்படியே குப்புன்னு நாத்த அடிக்கும். என்னன்னா அது போதால சாக்கடை. அந்த இடத்துல என்ன மல்லிகைப்பூ வாசனையா அடிக்கும். சோ ரூட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பிராடெக்ஸ் ரோபோட் வரும். அதுகிட்ட அப்படியே கேஷுவலா இருக்க மாதிரி நடிப்பாங்க. அது கதவை சாத்திட்டு போன உடனே எல்லாருமே உள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொறுமையா தான் அவங்களும் குதிச்சு போவாங்க. ஆனா அந்த டைம் என்ன ஆகும், அந்த மூடியை தரையோட வைக்காம செவுத்துல சாச்சி வச்சிருந்ததுனால வலிக்கி விட்டு பொத்துன்னு கீழே விழுந்துரும். சோ சத்தம் கேட்டவொடனே அந்த பிராடெக்ஸ் ரோபோட்டுக்கு டவுட் ஆயிருச்சு. உடனே அடிச்சு புடிச்சு வந்து மறுபடியும் செக் பண்ணும். ஒரு ஈக்காக்கா கூட அங்க இருக்காது. எப்படி இருக்கும்? எல்லாரும் தான் அந்த பாதாள சாக்கடையில பதிட்டாயிலே. ஆக்சுவலா மேல இருந்து கீழே செம ஹைட் குதிச்சா அப்புறம் மேல ஏறி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சோ பிராடெக்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் எம்டியா இருக்குது அப்படின்னா எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. உடனே எமர்ஜென்சி புரோட்டோகால் ஆக்டிவேட் பண்ணும். சோ இப்போத்துல இருந்து மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த பிராடெக்ஸ் ரோபோட்டுங்க தேட ஆரம்பிச்சிருங்க. இங்க கீழே வந்து பார்க்கும்போது அங்க ஒரு முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஏதோ வெளியில வந்திருக்குன்னு யாஸ்மினா பாப்பான். ஆனா அது என்ன ஏதுன்னு அவ பெருசா ஆராய்ச்சி பண்ண மாட்டான். இப்போதைக்கு அந்த ரோபோட் கையில சிக்காம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ஆனா எந்த வழியில போகணும்னு தெரியல. அந்த பக்கமா இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா அந்த பக்கமான்னு. ஆனா ஏதாச்சும் ஒரு வழியில போய் தான் ஆகணும். அந்த டைமுக்கு போது அங்க ஓடிட்டு இருக்க சாக்கடை தண்ணிக்குள்ள இருந்து பலக் 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 பலக்னு ஏதோ சவுண்டு. ஏதாச்சும் வந்துருச்சான்னு அப்படியே பீதியில பாத்துட்டு
இருப்பாங்க. அப்போங்கும்போது ஒரு சைடுல இருந்து அந்த பிராடக்ஸ் ரோபோட் வர சவுண்ட் கேட்கும். இனி அந்த பக்கமா போக முடியாதுல்ல, ஆப்போசிட் சைடுல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த ரோபோட்டுக்கு பயந்து இவங்க ஓடிட்டதுனால தண்ணிக்குள்ள கேட்ட சவுண்டா மறந்துட்டாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு தண்ணிக்குள்ள பயங்கரமா போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம கெஞ்சியை காட்டுறாங்க. அவன் செம்ம டென்ஷன்ல இருக்கான். ஏன்னா அந்த ஹாக்ஸும் அவன் ஆளுகளும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவனையே கொல்ல ட்ரை பண்ணாங்க. அவங்கள எதுக்கு என் டாடி ஹையர் பண்ணணும், அவங்க எல்லாம் கெட்டவங்களாச்சே அப்படி இப்படிம்பா. உடனே சிங்காரி இன்டைரக்டா சொல்லி கொடுப்பான், உங்க அப்பா இந்த விஷயத்துல மட்டும் இல்லடா, இன்னும் ஏகப்பட்ட விஷயத்துல கெட்டவங்க கூட தான் லிங்கு 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 லிங்குன்னு இருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு, கேஷும் அவங்க கூட தானே இருந்தான். இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு அவங்கிட்ட கேட்டா, அவன் டேடி ஒரு முல்ல மாதிரி பையன் அவன் புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா அந்த குருவி சைஸ் மூளைக்கு அது புரியல. அவன் என்ன சொல்லிடுவான், என் டேடி எல்லாத்தையும் நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு அவன் டேடியை பார்க்க ஓடிடுவான். உடனே சிங்காரி, ஆட மூளைகட்ட கூறுகட்ட முட்டா பயல, உங்க அப்பன் தான்டா மெயின் வில்லனே, அதை கூட புரிஞ்சுக்க முடியாத தற்கூரி பயலா இருக்கியடான்னு அவ பாட்டி விட்டுவா. வேற அவளால என்ன பண்ண முடியும். அந்த கெஞ்சி பையன் நேரா அவங்க அப்பாட்ட போய், டேடி நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பானா. உடனே அவங்க அப்பா, சூப்பரா சரி வேலையை ஆரம்பிக்கலான்னு உடனே அந்த ஹாக்ஸ்ங்கிறவன் ஒரு ரூட் சொல்லுவான். ஆனா கெஞ்சி அந்த ரூட்லாம் செட் ஆகாது, இந்த ரூட் வழியா தான் போகணும், ஏன்னா அந்த வழியா போனா இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு அவன் ஒரு கதையை சொல்லுவான். உடனே அவன் டேடி இம்ப்ரெஸ் ஆயிருவான். பரவாயில்லையே, நம்ம கூறுகட்ட பயலுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு. ஆனா என்ன, ஹாக்ஸ் மேல அவன் கட்டுப்புல தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாளில காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே கெஞ்சியை பத்தி தான் புலம்பிக்கிட்டே வருவாங்க. இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்படி இவங்க தப்பிச்சு வர நிலைமைக்கு அவன் தானே காரணம். ஆனா இப்படி அவங்க பேசுறது நம்ம பிங்கிக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கெஞ்சியை தான் அவளுக்கு ரொம்பவும் பிடிக்குமே, அதனால அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுவா. இது எல்லாமே அவன் தப்பு கிடையாது, அவன் டேடி தப்பு. பாவம் பையன் புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி கெஞ்சி நல்லவே வல்லவே நாளும் தெரிஞ்சவன்னு அவனுக்காக அவ்வளவு நின்னு பேசுவா. ஆனா யாராலையுமே ஏத்துக்க முடியல. டோரா மட்டும் தான் ரெண்டு பக்கமும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேசுவா. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆனா பிங்கி மட்டும் இன்னுமே அவன் மேல பயங்கரமா நம்பிக்கை வச்சிருக்கான். உடனே டோரா என்ன பண்ணுவா, டேரியஸ்ட போய் கெஞ்சியை பத்தி கேட்பா. அவன் அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுகிட்ட மாதிரியே இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவளுக்கு தான் என்ன சொல்றதே தெரியலையே. சார் ரைட்னு இப்படியே பேசிட்டே அந்த டர்ன்ல திரும்பி போனா ஆப்போசிட் சைடுல இன்னொரு பிராடக்ஸ் வந்துட்டு இருக்குது. அவளாதான் விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது வர வழியில பூரா மயக்க மருந்து அடிச்சுக்கிட்டே வருது. சிக்குனாங்கன்னா அங்கேயே நாக் அவுட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஓடுறதா என்ன பார்க்காமையா இருக்கும். அதனால அதுவும் வேகமா ஓடி வந்து கண்ணா பின்னாடி கேஸ் அடிச்சு விடும். இப்படி 5 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது டோரா மட்டும் கால் தடிக்க கீழே வந்துருவா. டேரியஸ் அவளை காப்பாத்தி அவங்க 2 பேரும் ஒரு சைடு ஓடிடுவாங்க. மிச்சம் இருக்க 3 பேரும் ஒரு சைடு ஓடிடுவாங்க. இப்போ ஒரு குரூப் 2 குரூப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க இவங்கள காட்டுறாங்க. இவங்க காட்டுக்குள்ள இப்ப டைனோசர்ஸ் தேடி கிளம்பியாச்சு. பயோசின் ஆளு வந்தாங்கன்னா டெமோ காட்டணுமே. அந்த டைம் சிங்காரி எங்க மரத்துக்கிட்ட என்னத்தையோ தேடுவாளா. என்ன பண்றேன்னு கேட்டா, நான் ஷூலேஸ டைப் பண்ணேன்பா. இவ ஏதோ வில்லத்தனம் பண்ண போறான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. மகளே ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பார்த்த உன்னைய பொல்லந்துடுவேன்பா. அப்ப அங்க ஸ்டெகோசோரஸ் மூஞ்சில இருக்குமே ஒரு பிளேட், அதான் அங்க ஒண்ணு கிடைக்கும். அதை வச்சே தெரிஞ்சு போச்சு இந்த ஏரியால ஸ்டெகோசோரஸ் இருக்குன்னு. ஆனா அது கார்னிவோரஸ் இல்லையே, அதனால வேண்டாம்பா. ஏன்னா அதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க. பட் அவனுக்கு என்னன்னா டெமோ காட்டும் போது கார்னிவோரஸ் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லன்னா அதை பணையமா வச்சு ஹெர்பிவோரஸை பிடிப்பேன்பா. மொத்தத்துல அந்த கொனு கொடூர பிளானோட தான் இருக்கான். சரி ரைட்டுன்னு சிங்காரியை முன்னாடி விட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போவாங்க. ஏன்னா அவ எதுவும் டகால்ட்டி வேலை பண்ணிடக்கூடாதுல்ல. கெஞ்சிக்கு அவன் மேல டவுட், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்க என்ன வேலை, சொல்ல போனா நீ எங்களுக்கு தேவையே இல்லைன்னு வேற சொல்லுவான். தம்பி உன் பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா, ஏண்டா ஒரு லேப்டாப்புக்காக என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் கொல்ல பிளான் பண்ணிட்டு என்ன பஞ்சாயத்து நான் கேட்கிறேன், தொலைச்சு போடுவான் தொலைச்சுன்னு மேட்டர் சொன்ன உடனே அவன் சிம்பிளா சொல்லிடுவான், நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தான் குறுக்க வந்தீங்க, அதனால இவ்வளவு பஞ்சாயத்து. இப்போ என்னோட வேலை உன்னையும் உன்னோட டேடியையும் சாகாம பாத்துக்கணும், அதனால பேசாம வாம்பா. ஓ அப்படின்னா நீங்க இப்ப நல்லவங்களா மாறிட்டீங்க, நான் உன்னை நம்பணுமான்னு கேட்டா நீ நம்பு இல்ல நம்பாம போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, என் வேலைக்கு நீ குறுக்கால வராம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது, மத்தபடி ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க 2 குரூப்பா பிரிஞ்சாங்கல்ல, நம்ம டேரியஸும் டோராவும் மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சத்தம் போடாம மெதுவா கத்திக்கிட்டு போவாங்க. ரூட் வேற கண்ணா பின்னான்னு போகுது, எங்க எது இருக்குன்னே சொல்ல முடியல. அதனால ஒரு யூகத்துல அங்க எங்கன்னு கண்ணா பின்னான்னு போவாங்களா. அப்படி போய் பார்த்த இடத்துல தான் இந்த மொத்த ஐலாண்டுக்குமே பவர் சப்ளை கொடுக்குற ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லை இவங்களுக்கு. அங்க பார்த்தா ஏகப்பட்ட டனல்ஸ் போகுது, அதுல இந்த வழியா போலாமா அந்த வழியா போலாமான்னு டேரியஸ் டோரா கிட்ட கேட்டா, இதுலயும் போலாம் இல்ல அதுலயும் போலாம் இல்ல இது ரெண்டும் இல்லாம அந்த பக்கமா இருக்கிறதுலயும் போலான்னு அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொன்ன உடனே டேரியஸ் காண்டாயிருவான். உடனே அவ கடுப்பாயி, நீ மட்டும் நம்ம ஃப்ரெண்டை பத்தி பேசினா கண்டுக்க மாட்டேங்கிற, நான் மட்டும் எதுக்கு கண்டுக்கணும், நீ டிசிஷன் எடுத்துக்க அப்படின்னு. அந்த டைமுங்கும் போது மறுபடியும் தண்ணிக்குள்ள சலப்புக்கு சலப்புக்குன்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து என்னமோ பயங்கரமா எந்திரிக்குது. உடனே ஐயோன்னு கத்திடுவாங்க. அந்த சவுண்டு இவங்களுக்கு கேட்டுரும். உடனே சத்தம் அந்த இடத்த நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம டோராவையும் டேரியஸையும் விரட்டுறது ஒரு லிசார்டு மாதிரி இருக்க டைனோசர். அது பயங்கரமா அவங்கள வளைச்சு வளைச்சு விரட்டுது. ஒரு கவுனா போது சோலி முடிஞ்சது. யாஸ்மினா டேரியஸ் பிங்கி அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்களா. யாஸ்மினா அது ஃபாலோ பண்ணி வரட்டும், வரும்போது வாயிலே ஒண்ணு வச்சா சரியா போயிடும்னு கரெக்டா அது வரும்போது எய்ம் பண்ணி ஒண்ணு வாயிலே வச்சுட்டு ஓடிடுவா. அதுவும் பயந்து தண்ணியில குதிச்சிரும். ஆனா விடாது. இப்ப டீம் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க தப்பிச்சு வரலான்னு அடிச்சு போறாண்டு ஒன்னா ஆப்போசிட்ல பிராடக்ஸ். இப்ப பின்னாடி போனா அது கொத்தோட கொதறிட்டு போயிடும், முன்னாடி போனாங்கன்னா இது கதற கதற காவு வாங்கிட்டு போயிடும். எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அந்த லிசார்ட் டைனோசர் இடையில பூந்து அந்த பிராடக்ஸ போட்டு கவுன்னு கவி வீசும். ஒய்யால என் இடத்துக்கு வந்து நான் சாப்பிட வச்சிருந்த ஆளுல நீ போட்டு தழுவி
விடுவியா, அதுக்கு விட்டாதானே அதை போட்டு கண்டமேனி அட்டாக் பண்ணதுல அந்த ரோபோட் இதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அங்க இருக்கிற பவர் சோர்ஸ்ல பட்டு பஞ்சாயத்து ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ண நம்ம டேரியஸோட அண்ணன் பிராண்டன் அந்த இஸ்லா நியூ பிளாக் தீவுக்கு வந்து சேர்ந்துட்டான். அதுவும் கூட 2 அல்ல கைகளோட. அங்கதான் இப்ப நம்மளுக்கு இல்லையே. அதே நேரம் இவங்க இங்க டைனோசரை தேடிட்டு இருப்பாங்க, எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல. அந்த கோனுக்கெல்லாம் டைனோசர் இருக்குதா இல்லையானே கடுப்பாயிருச்சு. அப்படி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பள்ளம் இருக்குமா, அதை கெஞ்சி பார்த்துட்டு பின்னாடி திரும்புவான். அந்த ஹாக்ஸ் அவங்க அப்பா கோனை எய்ம் வச்சுட்டு இருப்பான். உடனே ஐயோ என் டேடியாவா அட்டாக் பண்ண போறேன்னு அவன் மேல போய் ஏறி விழுவான். கடைசியில பார்த்தா அவன் அவங்க அப்பனை எய்ம் வைக்கல, அங்க ஒரு டைனோசர் வந்துட்டு இருக்கும், அதை எய்ம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது வந்த வேகத்துக்கு கோன் மேல ஏறி மிதிக்க வரும். அந்த மூதேவி ஓடுறத விட்டுட்டு அங்கேயே பேபேன்னு நிற்பான். நல்ல வேலை சிங்காரி வந்து அவனை காப்பாத்திடுவா. அது கண்ணா பின்னாடி சுத்தும் போது இவனு 2 பேரும் செத்துருப்பானுங்க. அவனும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். சிங்காரிக்கு அது கத்துறதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது அது பயங்கரமா பயந்து இருக்குதுன்னு. இப்ப என்னன்னா இவனுக்கு 2 பேருமே அதுகிட்ட தொக்கா மாட்டிட்டானுங்க. அது காட்டுத்தனமா இவனுங்களை பார்த்து கத்திட்டு இருக்கும். என்ன பண்ண தெரியாம பேக்ல வருவானுங்க. இன்னும் கொஞ்சம் வந்தானுங்கன்னா கீழே வந்துருவானுங்க. ஏன்னா பள்ளம். இங்க இவங்க ஒரு வழியா தப்பிச்சு மேல வந்தாச்சு. டேரியஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அது நோத்தோசோரஸ். அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல என்ன வேலைன்னு கேட்பான். இங்க மறுபடியும் கெஞ்சியை பத்தி டாபிக் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவன் அடைச்சு வச்சதுனால தானே இவங்க சாக்கடை வழியா வர வேண்டியதாயிருச்சு. அதனால தானே இப்ப உயிருக்கே போராட வேண்டிய நிலைமை. அதனால கெஞ்சி மோசங்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஆனா பிங்கி இல்ல, அவன் நல்லவன், அவங்க அப்பன் தான் அவனை மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். ஆனா அவங்களால ஏத்துக்க முடியல. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் நமக்காண்டி தான் எல்லாத்தையும் பண்ணுவான், அவன் எது பண்ணாலுமே கடைசியில அது நல்லதா தான் முடியும், அதனால நம்புங்கன்னு அவ்வளவு சென்டிமெண்டா பேசுவா. ஆனா வாக்குவாதம் இன்னும் முத்திட்டே தான் போகும். சோ பிங்கி சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம டேரியஸை பார்த்து கத்திட்டு இருப்பா. ஏதாச்சும் வந்து சொல்லுடா, உனக்கு தெரியும்ல கெஞ்சியை பத்தி, நீ தான் ஏதாச்சும் சொல்லணும்னு. பட் அவன் அதெல்லாம் நோட் பண்ண மாட்டான். அங்க டைனோசர்ஸை பார்த்து அதுங்கெல்லாம் பயத்துல இருக்குதுங்கம்மா. உடனே அவ கத்திடுவா, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதுன்னு நீ சொல்ல மாட்டியான்னு கேட்டா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல நீருவான். ஏன்னா அவனுக்கு கவலை கெஞ்சியை பத்தி இல்ல, இந்த டைனோசர்ஸை பத்தி மட்டும்தான். எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி நான் பேசணும், அதுங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதைத்தான் நான் சரி பண்ண போறேன், நீங்க வேணா கெஞ்சியை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவானா. உடனே எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கூட போயிருவாங்க. அந்த டைமுங்கும் போது இந்த மொத்த தீவுமே கண்ணா பின்னா அதிரும். எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. இது என்ன எர்த்துக்கு வேக்கா இப்படி அதிருதுன்னு. சரி இவங்க இருக்கிற தீவு தான் அதிருதுன்னு பார்த்தா அந்த இஸ்லா நியூ பிளாக் தீவுமே அதிர்ந்துட்டு இருக்கும். அதனால ஓரத்துல நின்றுட்டு இருந்தானே அந்த 2 பேரும் கால் வலிக்கு நேரா அங்க இருக்க பள்ளத்துல போய் விழுவானுங்க. அப்போங்கும் போது டொம்மு டொம்முன்னு ஒரு பயங்கரமான சவுண்டு. என்ன சவுண்டுன்னு கெஞ்சி அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆத்தாடி ஆத்தா இதுவான்னு சொல்லி பயங்கரமா பீதி ஆயிருவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.